தமிழரசு எழுந்தாச்சு. எழுந்துட்டாரு. ட்ரெஸ் போடுறாரு. இதுல எந்த ட்ரெஸ் போடுறீங்க முதலாளி? முதலாளி கண்ணாடி. புறப்பட்டாரு. வணக்கம், நான் கௌசல்யா ரகுபதி, 2வது மாமா மனைவி. மணிமேகலை கஜபதி, உங்க 3வது மாமா மனைவி. வாழ்க வாழ்க வாழ்க. இதுக்கு அவனுக்கே போட்டுக்கலாம் போட்டிருக்க. சாப்பிட போலாம். டேய் தம்பி, டிஃபன் சாப்பிட வந்திருக்கு பார். 5 நிமிஷத்துல ரெடி ஆயிடுங்க. 40 வருஷமா இந்த வீட்டுல வேலை செய்ய அடிக்கடி சொல்லிக்கல. நேரத்துக்கு டிஃபன் பண்ண தெரியல. அமெரிக்காவுல நடக்கும் போதே குளிக்கிறாங்க, ஓடும் போதே ட்ரெஸ் பண்றாங்க, இது கார்ல போகும்போது ஷேப் பண்றாங்க. அப்பேற்பட்ட ஒரு கோவம் வராதா? சாரி தம்பி, இது இந்த தம்பி தம்பி எல்லாம் ஒன்னாலதான். வாங்க தம்பி, வண்டி ரெடியா இருக்கு. டேய் வண்டியை ஸ்டார்ட் பண்ணு. வண்டியை மாத்து. ஓ, அந்த வண்டியை கொண்டாங்க. அமெரிக்காவிலே சாவி போடாமலே ஸ்டார்ட் ஆகுது, இங்க சாவி போட்டு ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. சைக்கிள்லயே போகலாம் போல. டேய் தம்பிக்கு நம்ம எஸ்டேட்லாம் சுத்தி காட்டு. நம்ம எஸ்டேட் தான், அவருடைய சொத்தெல்லாம் சுத்தி காட்டு. வண்டிக்கு ஸ்லிப் ஆக தங்கு. வண்டியை நிறுத்து. நிக்க சொன்னாரு, இறங்கினாரு, ஓடுறாரு. நினைச்சேன் நீ இப்படி சொல்லாம கொள்ளாம ஓடி போவேன்னு நினைச்சேன். சார், நீங்க எனக்கு வேலை கொடுக்கன்னு சொன்ன உடனே நான் என்னமோ கஷ்டப்பட்டு வேர்வை செஞ்சு சம்பளம் வாங்குற வேலை நினைச்சேன் சார். இங்க என்ன சார் இது? எனக்கு 25 பேர் வேலை செய்யறாங்க. எழுப்புறதுக்கு 10 பேரு, குளிப்பாடுறதுக்கு 10 பேரு, சோறு போடுறதுக்கு 10 பேரு. ஐயோ, என்ன சார் இது? ஒருத்தர் பேண்ட் போடுறான், ஒருத்தர் ஷூ போடுறான், ஒருத்தர் சட்டை போடுறான், ஒருத்தர் கோட்டை மாட்டுறான், ஒருத்தர் ட்ரை கட்டுறான். ஐயோ வேண்டாம் சார், வேண்டாம் சார். நமக்கு எல்லாம் கஷ்டப்பட்டு மூட்டை தூக்கி வேலை செய்யணும் சார். முகமெல்லாம் அப்படியே முத்து முத்தா வேர்வை உடையணும் சார். அது பூவா அப்படியே பூமியில கொட்டணும் சார். அப்பதான் சார் கல்லு சாப்பிட்டாலும் ஜீரணம் ஆயிடும், முள்ளு மேல படுத்தாலும் தூக்கம் வந்துடும். உங்க மாதிரி தகல்பாஜி வாழ்க்கை நடத்தினா சார், பச்சை தண்ணி சாப்பிட்டாலும் ஜீரணம் ஆகாது, பட்டு மெத்தில தூங்கினாலும் தூக்கம் வராது. என்ன விட்டுடுங்க சார். நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா அமெரிக்கால இருந்து திரும்பி வர போறவன் நிரந்தரமா திரும்பி வர போறதில்ல. ஏன்னா அவன் சின்ன வயசுலயே செத்துட்டான். அதனால அவனுடைய அம்மா எங்க கூட பிறந்தவ சித்த பிரம்ம பிடிச்சு சுயநினைவை இழந்து தான் யாருங்கிறத அறியாத நிலையில இருக்கா. உன் மகன் இன்னும் சாகல, உயிரோடதான் இருக்கா. இங்க வந்துட்டான்னு சொன்ன உடனே ஒரே இடத்துல பாத்துக்கிட்டு இருந்த அவ பார்வை லேசா திரும்ப ஆரம்பிச்சிருச்சு.
கோடிக்கணக்கான சொத்துக்கு வாரிசா இருக்கிறத விட ஒரு தாயை காப்பாத்துறதுக்கு நீ நடிச்சா போதும். உன்னை எங்க வாழ்க்கையில மறக்கவே மாட்டோம். அவங்களுக்கு சுயநினைவு வரத்துக்கு வருஷக்கணக்கு அவன் மேன் கவலைப்படாத. 6 மாசம் அப்படி இல்லைன்னா நீ போயிடலாம். இப்போ அவங்க எங்க இருக்காங்க? நேரம் வரும்போது நாங்களே உன்னை கூட்டு போறோம். சரி. நாம அவசரப்பட்டு ஒரு நல்லவளை புடிச்சிட்டு வந்துட்டோம். அவன் என்னடான்னா நீதி, நேர்மை, நியாயம், உண்மை, உழைப்பு, உயர்வுங்கிறான். அடுத்த உழைப்புல சாப்பிடக்கூடாது, தானே உழைச்சி சாப்பிடறவன்னு சொல்றவங்கிட்ட இந்த சொத்துக்கெல்லாம் நீதான் வாரிசு, செக்குல நீதான் கையெழுத்து போடணும், இங்குள்ள வேலைக்காரனுக்கு நீதான் சம்பளம் கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு இன்னும் 1 வருஷத்துல உனக்கு சொத்து வரப்போகுது, வந்த உடனே அந்த சொத்தெல்லாம் எங்ககிட்ட கொடுத்துட்டு ஓடி போன்னு சொன்னா ஓடி போவானா? அவன் வேஷத்தையும் கலைச்சு விட்டு நம்மளையும் காட்டி கொடுக்காம போக மாட்டான். ஐ டவுட். அண்ணா அவனே அசர் அளவுக்கு ஒரு ஐட்டம் கைவசம் வச்சிருக்கேன். அனுபல்லவி, பல்லவி, சரணம். உங்களால இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள் பொழைச்சுக்கிட்டு இருக்கு. உங்க புண்ணியத்தால இன்னைக்கு எத்தனையோ பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. ஆனா நீங்க சுயநினைவோட இல்ல. நீங்க சீக்கிரமா சுயநினைவோட திரும்பி வந்து இங்க நடக்கிறதெல்லாம் உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியப்படுத்தணுமா? அதான் என் பிரார்த்தனை. தமிழரசன் நம்ம குடும்ப வக்கீல் உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு. மேல அனுப்பிட்டுங்களா? என்னது என்ன இது வக்கீலா? ஐயோ 20 வருஷம் கழிச்சு பார்க்க போறாரு. எப்படி இருக்கீங்க, எப்படி வளர்ந்துருக்கீங்கன்னு அவர் பார்க்க வேணாமா? அது சரி சார். ஆனா அவங்க இங்கிலீஷ்ல கண்ணா பின்னா ஏதாவது கேட்டுட்டாங்கன்னா நமக்கு ஏபிசி விட்டா ஒண்ணும் தெரியாதே சார். அது இவருக்கு போதுமே. என்னமோ தெரியாது சார், என் வயர்ல கலங்குது. நான் இப்ப அனுப்பிச்சு வைக்கிறேன். சரி சரி அனுப்புங்க சார். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கங்க. Good morning, Mr. Tamarasan. Let me first introduce myself. I am Balasubramanyam, your family lawyer. Your father and myself were very good friends right from the childhood. He was an ordinary man, joined as an ordinary coolie in an ordinary factory. Through his hard work, sincerity and dedication, he became very rich and earned his entire property. Bloody Indian. When I passed my law, he wanted me to join him as his personal lawyer and I joined. Now I am looking after his entire property. It's a 10 commandments. Dracula making very bad and very making and very bad. It's very qualified and it is not Skodambakam and we have to make very and it is as lawyers standing sit down. English American speech language top In America. நாம தமிழிலே பேசுவோமே. Yes. இந்த செக் புக்ல கொஞ்சம் கையெழுத்து போடுறீங்களா? செக்கா? ஆமா, 30,50,000 rupees. Lawyer the shop வேணாங்க, நான் தமிழிலே சொல்லிடுறேன். 30,50,000 ரூபாய்கள். இதெல்லாம் எதுக்குங்க? பணத்தையே கையில தொடாம வளர்ந்துட்டீங்க. உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? இது இந்த மாசம் நீங்க கொடுக்க வேண்டிய சம்பள பணம். கம்பெனியில வேலை செய்யறவங்களுக்கு 20,13,350 ரூபாய். எலக்ட்ரிசிட்டி பில்லு 2,43,425 ரூபாய். டெலிபோன் பில்லு 3,16,235 ரூபாய். பெட்ரோல் செலவு 4,05,222 ரூபாய். மற்ற இதர செலவுகள் 71,728 ரூபாய் சார். அப்புறம் 72,91,26,412 ரூபாய் உங்க பிரைவேட் அக்கவுண்ட்ல ஷேர் பிசினஸ்ல இருக்கு. 36,45,42,418 ரூபாய் உங்க எஸ்டேட் அக்கவுண்ட் ஷேர்ல இருக்கு. அப்புறம் 56,45,00,000 நான் கொஞ்சம் பாத்ரூம் போயிட்டு வந்தேன். அது அந்த பாத்ரூம் லெட்டரின் கழுவுறவங்களுக்கு நம்ம ஒரு 16,000 ரூபாய் பணம் கொடுக்கணும் சார். நான் கார்ப்பரேஷன் கக்கஸ்க்கு போயிட்டு வந்துடுறேன். No, it's making more sports. And one bit is very bad and bad is good. And good and bad and good is very good. I'll go. என்னங்க இந்த வக்கீல சக்கங்கரா கேடுத்தாங்களா கோடிங்களா நம்ம வேலை கலங்குதுங்க விட்டுடுங்க. இந்த பாரு தமிழரசு, இந்த குடும்பத்தோட மொத்த சொத்து கணக்கெல்லாம் கேட்டேன்னா ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். அவர் சொன்னது வெறும் 25% தான். இதுவே 25%?
இத்தனை நாள் எல்லா செக்லையும் கையெழுத்து போட்டு கம்பெனிக்கு நாங்க தான் சம்பளம் கொடுத்துட்டு இருந்தோம். வர வேண்டிய இடத்துக்கு நீ வந்துட்டல்ல, நீ கையெழுத்து போட்டதான நம்புவான். அது மட்டும் இல்ல, இந்த வக்கீல் பெரிய சந்தேக கேஸ். பேசாம வேணா ரெண்டு உதறி காட்டுற இடத்துல கையெழுத்து போட்டு அந்த பக்கம் பார்க்காத. சரி சரி சரி, நீங்க பேர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, நான் கொஞ்சம் பாத்திரம் போயிட்டு வந்துடுறேன். ஓ பாவ அவசரம். எனக்கு ஒத்து கிடக்குது. நான் வேணா வந்து 2 பேரும் சேர்ந்து. இல்ல வேண்டாம், நீங்க பேர் ரெடி பண்ணீங்க, நான் வந்துடுறேன். சரி. இல்ல பாத்ரூம் பெருசா இருக்கேன்னு சொன்னேன். ஏங்க அவர் தான் இங்கிலீஷ்ல பேசினார்ல, என்ன மாதிரி யான்னு சொல்லி சமாளிக்க வேண்டியதானே. உங்களை யார் தமிழ்ல பேச சொன்னது? அவர் ஓடிட்டாரு. அவர் பேசின இங்கிலீஷ் எனக்கு புரியலையா? அமெரிக்கா இங்கிலீஷ் என்னைக்குங்க நமக்கு புரிஞ்சிருக்கு. இப்ப இங்கிலீஷ் படத்துக்கு போறோம், எல்லாரும் சிரிக்கும் போது நம்ம சிரிக்கிறது இல்லையா, எல்லாரும் கை தட்டும் போது நம்ம கை தட்டுறது இல்லையா, எல்லாரும் வெளியில வரும்போது நம்ம வெளியில வரது இல்லையா? அது மாதிரி ஏதாவது டசு புசு சொல்லி சமாளிக்க வேண்டியதானே. நீங்க பேசின தமிழ் அவரை எட்டனா கக்கூஸ் போட வச்சிருச்சு. ஐயோ, கார்லாம எங்க போறீங்க? போட போடா, வாங்க. போடா. அதெல்லாம் இல்ல, வாங்கண்ணா. முதலாளி. உன்னை? ஐயோ, கல்லெல்லாம் இருக்கு. ஐயோ. என்னங்க சின்ன ஏஜமா ஓடி போயிட்டாருங்க. ஒரு நாள்ல வரேன்னு சொல்லிட்டு 4 நாள் கழிச்சு வரையப்பா. உன்னை பார்க்காம உங்க அக்காவும் நாங்களும் துடிச்சு போயிட்டோம். நாங்களும் சொல்லாத. தினமும் நாடகம் தானா? ஏகப்பட்ட சில்லற போல இருக்குது. ட்ரெஸ் சோக் ஆகுது. அவங்களே கொடுத்தாங்க, நீங்க கொடுத்தியா? ஐயோ. ஹாய் பிரியா. என்னப்பா என்னாச்சு? அக்கா ஒரு நல்ல வேஷத்துல நடிக்க போய் ஒரு தப்பான வேஷத்துல மாட்ட பார்த்தேன். என்னப்பா சொல்ற? மாமா, நான் மெட்ராஸ் எக்ஸிபிஷன்ல அரிச்சந்த வேஷம் போட்டு நடிச்சிட்டு வந்துகிட்டு இருந்தேனா, அங்க ஒருத்தனை பார்த்து உனக்கு அருமையான வேஷம் தர என் கூட வான்னு கூட்டிட்டு போய் ஒரு தப்பான வேஷத்துல மாட்ட பார்த்தான். அம்மா அவங்க யாரு, எந்த ஊரு, எதுக்காக உன்னை வேஷம் போட சொன்னாங்க? அதே கேக்குறீங்க, இதே ஊர் தான். ஐயோ, அப்படின்னா அவங்க ஒண்ணு தேடிக்கிட்டு இங்க வந்துருவாங்களே. பிறந்த இடம், தேதி, அட்ரஸ் இதெல்லாம் கொடுத்துட்டா நடிக்க போவாங்க. ஐயா, தயவு செஞ்சு இனிமே இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போகாதீங்க. என்னங்க, பேசாம நீங்க வேலை பாக்குற மேட்டுப்பாளையம் கம்பெனிலே இவனுக்கு ஒரு வேலையை போட்டு கொடுத்துருங்க. கொடுத்துருவேன். ஆனா இவன் குடத்துக்கு அது ஒத்து வராது. அது மட்டும் இல்ல, இந்த சூப்பர்வைசர் மச்சனுக்கு வேலை வாங்கி கொடுத்தான்னு இவனுங்களே திட்டுவானுங்க. தம்பி நீ கவலைப்படாத, என் கூட வா. அதே கம்பெனியில தினக்கூலிக்கு நான் உன்னை கூட்டிக்கிட்டு போறேன். எவன் என்ன சொல்றான்னு பாப்போம். என்னப்பா கையெழுத்தெல்லாம் போட்டுட்டு இந்த அப்படி என்ன இது சிகப்பு சட்டை டோக்கன் எல்லாம்? நம்ம முதலாளிக்கு மொத்தம் 8 ஃபேக்டரி இருக்கு. அதுல மூட்டை தூக்கி வேலை செய்யறவங்களுக்கெல்லாம் சிகப்பு சட்டையும் இந்த டோக்கனும் கொடுப்பாங்க. ஓஹோ, 7 7 7 3 7. நீ ரொம்ப ராசியானவன்பா. எப்படி தாத்தா? இந்த கம்பெனியோட முதலாளி தன்னுடைய வாழ்க்கையை கூலியாத்தான் ஆரம்பிச்சாரு. அவர் கூலியா இருக்கும்போது அவருடைய நம்பர் இதுதான். என் முதலாளிய நினைச்சுக்கிட்டு இத உனக்கு கட்டுறேன். கூடிய சீக்கிரம் இந்த உழைப்பாளி பெரிய முதலாளியா வரணும். நீ என்னைக்கும் நல்லா இருக்கணும்யா. இது ஒரு மூட்டை வை. ஒரு மூட்டை போதும். இந்த உடம்புல கொஞ்சம் தெம்பு ஜாஸ்தி வைடா. எங்க அப்பா என்னப்பா இது? அங்க சம்பளம் கொடுத்து இங்க கீழே நிக்க வச்சுட்டாங்க. இங்க என்ன கொடுக்க போறாங்க? பாட கொடுக்க போறாங்க. அங்க வாங்கின சம்பளத்தை இங்க புடுங்க போறாங்க. ஐயா, போ போ போடுறா. என்ன தாத்தா எப்படி சொல்றான்?
ஓ, நீ இன்னைக்கு தானே புதுசா வேலைக்கு வந்திருக்க. இங்க நடக்கிற விஷயமெல்லாம் உனக்கு தெரியாது இல்லையா? நாம வாங்குற சம்பளத்தை முழுசா வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போகவே முடியாது. அங்க 100 ரூபாய் வாங்கினா இங்க 20 ரூபாய் கொடுக்கணும். நான் 500 மூட்டை தூக்கி 1000 ரூபாய் வாங்கியிருக்கேன். அப்ப 200 ரூபாய்க்கு மொய் எழுதிடு. பரம்பரை பரம்பரையா இப்படித்தான் வாங்கிட்டு இருக்கானுங்க. அவங்களை யாரும் எதிர்த்து கேட்கறது இல்ல. 490, இன்னும் கம்மி. 380, இன்னும் கம்மி. 350, ரொம்ப ஜாஸ்தி. 300. இதை விட கம்மி விலை இல்லையா சார்? யோ, இங்க வா. நானும் அப்பையில இருந்து பாத்துட்டு இருக்கேன். ஒரு 1000 ரூபாய் பணத்தை எடுத்துட்டு வந்து இங்க இருக்கிற அத்தனை துணியும் வேணும், இங்க இருக்கிற அத்தனை சேல்ஸ் பண்ணி வேலை வாங்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? புடவையும் நல்லா இருக்கணும், விலையும் கம்மியா இருக்கணும், எப்படியா முடியும்? வேற என்னெல்லாம் சொல்லியிருக்க? வந்து குழந்தை ஃப்ராக், ஓ. என் மாமாக்கு வேஸ்ட், எனக்கு ஜீன்ஸ் சொல்லிருக்கேன். ஏன் படுக்க தலைகாணில ஒண்ணும் சொல்லலையா? ஓ, அது இருக்கா? கொண்டு யோ, சொல்லுங்க. சீக்கிரம் கொடுத்து அனுப்பியா? இந்தப்பா, நீ கேட்ட வேலையில வேட்டி, நீ கேட்ட வேலையில ஃப்ராக், நீ கேட்ட வேலையிலேயே ஜீன்ஸ். சத்தியமா சொல்றேன், இதை விட கம்மியா உனக்கு உலகத்துல வேற எங்கேயுமே நன்றி, கிடைக்காது நன்றி. சார். இந்த வாரம் கொஞ்சம் போட்டு விடு சார். ஏதோ போட்டு கொடுத்துருங்க. நீ என்ன போட்டு கொடுன்ற? போகலையே. ஆமா, இந்த பேண்ட் சரியா இருக்கும் எப்படி தெரியும்? போட்டு பாரியா? பிடிங்க. என்ன பண்ற? பேண்ட் போட்டு பாக்குறேன். இங்கே வா. ஜட்டி போட்டிருக்கியா? உள்ள போ. ஜட்டி போட்டிருக்கியா? பேண்ட் மாதிரி ஜட்டி கிழிச்சலா இருக்கும், உள்ள ஜட்டி நல்லா இருக்கு. மாட்டேன். ஜட்டி நல்லா இருக்கு. நீ பாரு. ஆ, risk எடுக்க மாட்டேன். நீ ஒரு வாட்டி பாரியா? உள்ள போ. ஜட்டி இல்லாம யாரும் இருப்பாங்க. என்னையா நீ? ஒரே வாட்டி பாத்துக்க. ஐயோ வேண்டாம், நான் பார்க்க மாட்டேன். நான் பார்க்கவே மாட்டேன். முதல்ல உள்ள போய் பேண்ட போட்டு பாரு, நான் உனக்கு பில்ல போட்டு வரேன். போ. அப்பா, ஜட்டிய பாருன்னு பிரச்சனை பண்றான்பா. ஐயோ ஐயோ, பாத்துட்டாங்க பாத்துட்டாங்க பாத்துட்டாங்க. ஐயோ பாத்துட்டாங்க. ஐயோ, யோ, என்னையா லேடிஸ் ரூம்ல ஒரு ஆம்பளை இருக்காரு? சாரி மேடம், அது ஒரு ஜெட்டி கன்ஃபியூஷன், குட்டி கன்ஃபியூஷன். ஐயோ, ஒரு பொண்ணு பாத்துட்டா, ஒரு பொண்ணு பாத்துட்டா. இங்க துணி வைங்க. முதல்ல பணத்தை பில்லு 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 பில்லு. யோ, இது அந்த பொண்ணுதியா? முதல்ல ஜட்டி பார்த்து பிரச்சனை வந்திருக்காது இல்ல? நான் பார்க்க மாட்டேன்னு அந்த பொண்ணு பாத்துக்கே. சாரி மேடம், அந்த ஜெட்டில கிழிதல் இருந்தது இல்ல? நீயும் உன் கன்ஃபியூஷனும். ஐயோ, வந்துட்டாங்க. ஓடி போன தமிழரசனை நீ தான் கண்டுபிடிக்கணும். நானா எங்க இருந்து கண்டுபிடிக்கிறது? இதுவரைக்கும் என்னுடைய அசிஸ்டண்டா உருப்படியா ஒரு வேலையும் செய்யல. இதையாவது ஒழுங்கா செய். இது வரைக்கும் முழுசா நீங்க என்ன வேலை செஞ்சிருக்கீங்க? இது வரைக்கும் ஒரு கொலை கேஸ் வாதாடிருக்கீங்களா, இல்ல கொள்ளை கேஸ் வாதாடிருக்கீங்களா, இல்ல பிரிஞ்சு போன தம்பதிகளை ஒன்னா சேர்த்திருக்கீங்களா? வக்கீல் சொல்றீங்க, முழுசா நீங்க கருப்பு கோட்டு போட்டு நான் பார்த்ததே இல்ல. 25 வருஷமா கல்யாணம் பண்ணிக்காம கையில ஒரு பொட்டில அந்த ப்ராப்பர்ட்டி வச்சுட்டு ஏன் சார் உயிர் எடுக்கிறீங்க? போங்க சார், போய் கேஸ் புடிங்க சார், பூமி கேஸ் புடிங்க சார். அது பழசா தெரிஞ்சா பாம்பு கேஸ் புடிங்க சார். முன்ன எல்லாம் பில்டிங்க்கு முன்னால பட்டாசு வெடிச்சிட்டு இருந்தாங்க, இப்ப பில்டிங்குள்ள பாம்பு வச்சு வெடிக்கிறாங்க. போய் புடிங்க சார். உங்களுக்கு கேஸ் கிடைக்கல, நல்ல நல்ல கேஸ்லாம் நான் தரேன் சார். வாங்க சார். பச்சையப்பா, நீ ரொம்ப அதிகம் பேசுற. நீங்க அதிகமா கோர்ட்ல பேசாதனால தாங்க நாங்க பேசுறோம். பச்சையப்பா, உனக்கு நான் ஒரு 10 நாள் டைம் தரேன். அதுக்குள்ள நீ தமிழரசனை கண்டுபிடிக்கலன்னா உன்னை பாம்பு வச்சு நான் வெடிச்சிடுவேன். சார் சார், இது அநியாயம் சார். யோ, உன்னை விட இடிச்சு வாய் எவையா இருக்க என்ன வேலைக்கு வச்சுக்கிறதுக்கு? முழுசா ஒரு புள்ளைய பெத்து எடுக்கவே 10 மாசம் ஆகுது. இவ்வளவு ஒசரமா வளர்ந்தவன 10 நாள்ல தேடி கண்டுபிடிச்சுனா எப்படியா முடியும்? நீங்க எல்லாரும் சேர்ந்து தொலைச்சிட்டு என்ன தனியா தேடி சொல்றீங்களே, இது என்ன அது நியாயம்? எப்பா தமிழரசே, தமிழரசே. ஐயோ, இது அந்த ஆள் தாச்சே. பிடிங்க. என் முதல் சம்பளம் ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னப்பா சம்பளம் பொட்டிக்குள்ள இருக்கு? படம் புடவையா மாறி பொட்டுக்களை பூதுருச்சு. எப்படி இருக்கு? இது வரைக்கும் நான் கட்டின புடவையிலேயே இதுதான் பெஸ்ட். நிஜமாவா? புழுகுறா புழுகுறா. அழகு, நம்பாத. நான் முதல்ல புடவை வாங்கி கொடுக்கும் போது இப்படியே தான் சொன்னேன். இந்த பொம்பளைங்க இருக்காங்களே, ஆம்பளைங்களுக்கு ஐஸ் வச்சே எக்கச்சக்கமா சேர்த்துருவாங்க. நாங்க வைக்கிற ஐஸ்ல ஆம்பளைங்க நீங்க எங்க உருகுறீங்க? இருங்கக்கா, இப்ப மாமா கை சொக்க போறேன். எனக்கு ஐஸா? ஆமா, புடிங்க, பாருங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா. எப்படி? அந்த புடவையை விட இந்த வேட்டி ரொம்ப பிரமாதமா இருக்குப்பா. அக்காவை விட இல்ல குடும்பம் ஒண்ணு சேர்ந்துருச்சுப்பா. மாமா எனக்கு இருக்குடா, உனக்கு இல்லாததா? உக்காரு. உனக்கு கொண்டு வந்திருக்கேன் பாரு, பார்த்தா அப்படியே வந்து அப்படியே அசந்து போயிடுவேன். பாத்தியா? என்ன மாமா இது? ஜட்டி பெருசா இருக்கு, ஃப்ராக் சின்னதா இருக்கு. துணி மாறி போச்சு. என்ன மாமா, என்ன மட்டும் ஏமாத்திட்டீங்களே மாமா. கவலைப்படாத பிரியா, எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு நான் வாங்கின அதே துணியை கொண்டு வந்து உன்கிட்ட சேர்த்துடுறேன். விமலா, உன்னை தேடி யாரோ வந்திருக்காங்க. என்ன பார்க்க வந்திருக்காங்களா? யாரா இருக்கும்?
இந்த மாதா இந்த மாதா இந்த மாதா என்ன பார்த்தா அம்மா மாதிரியே தெரியுது. இல்ல நம்ம ரெண்டு பேருக்குள்ள இந்த மாதிரி ஒரு உறவு ஏற்படும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. எந்த மாதிரி உறவு? இந்த மாதிரி. ஐயோ, அது முதல்ல உறவு. என் அட்ரஸ் எப்படி கண்டுபிடிச்ச? வாங்கின இடத்துல உங்க துணியை கொண்டு போய் காமிச்சேன். பில்லை வச்சுட்டு உங்க அட்ரஸ் சொல்லிட்டேன். ஐயோ, ஃபர்ஸ்ட் இத கூட. ஓகே. இந்த பில் ஐடியா எனக்கு வராம போச்சே. யோ, ஏதோ திட்டிங்கன்னு பார்த்தேன். இத பாருங்க, உங்க குழந்தை துணிய. என் குழந்தையா? என்ன பார்த்தா அப்படியே தெரியுது. அது அக்கா குழந்தை. நான் இன்னும் ஒரு அழகான பொண்ணை தேடிட்டு இருக்கேன். திறமையான, இளமையான, பர்சனாலிட்டியான, ஸ்டைலான மாப்பிள்ளை. இருக்கட்டும் சரி. சார், என்ன மன்னிச்சிருங்க சார். உங்க துணிய நான் வாட்ச்மேனுக்கு தானமா கொடுத்துட்டேன். தானமா கொடுத்த துணிய மறுபடியும் வாங்கினா நல்லா இருக்காது பாருங்க. எவாப்ப வீட்டு சொத்து. மத்தவங்க பொருளை தானம் பண்ணிட்டு நீங்க பேர் வாங்கிட்டீங்க. இத பாருங்க, மரியாதை இப்போ கடைக்கு வந்து அதே மாதிரி துணியை வாங்கி கொடுக்குறீங்க. யோ, ஓ, ஒண்ணு என்ன 10 வாங்கி கொடுப்பேன். வா வா வா. சார், இந்த கடையில உள்ள அத்தனை துணியும் கொண்டு வந்து போட்டேன். ஒரு துணி எடுத்துங்க சார். நான் வாங்கின அதே துணி, என் துணி எனக்கு வேணும். ஐயோ சார், சார், நான் இந்த கடை முதலாளி. வணக்கம். வணக்கம். உங்களுக்காக துணி எடுத்து போடுற வேலையெல்லாம் பாக்குறேன். ஒரே ஒரு துணி எடுத்துங்க சார். என் துணி எனக்கு வேணும். இது தொடக்கூடாது. பாருங்க, பெரிய மன்மத. இது பாருங்க, நீங்க வாங்கின துணியை விட இங்க இருக்கிற எல்லா துணியும் 500, 1000 ரூபாய் அதிகம். என் துணி எனக்கு வேணும். ஹை, இது பாருங்க, இந்த Dress எவ்வளவு அழகா இருக்கு. ஐ முத்து. என் துணி எனக்கு வேணும். ஐயோ, 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 வெளில போயா, வெளில போயா. அம்மா, முதல்ல இவர் கூட்டி வெளில போங்க. உலகத்தில் உள்ள அத்தனை துணி கொண்டு வந்து போட்டாலும் என் துணி எனக்கு வேணும். இவர் கூட்டி வெளில போங்க. ஐயோ, யோ, 10 கடை ஏறி இறங்கியாவது நீ நினைக்கிற துணியை நான் வாங்கி கொடுத்துறேன். உங்க பின்னால சுத்தத்துக்கு நமக்கு நேரம் இல்லைங்க. இத பாருங்க, நான் விமலா கஜபதி கம்பெனில வேலை செய்யறேன். கரெக்டா 10 மணிக்கு நம்ம துணி கொண்டு வந்து கொடுத்துறீங்க. அப்படி கொடுக்கல மறுபடியும் ஹாஸ்டலுக்கு வந்து கண்ணா பின்னால வாய்க்கு வந்த மாதிரி திட்டுறேன். ஆமா. என்னது? விமலா கஜபதி கம்பெனில நீங்க வேலை செய்றீங்களா? எஸ். என்ன வேலை? பாத்து சொல்லுங்க. டிரைவர்? சூப்பர்வைசர்? மேனேஜர்? மேனேஜிங் டைரக்டர்? என்ன பார்த்தா அப்படியே தெரியுது. என்ன பார்த்தா அப்படியே தெரியுது. அப்படி என்ன வேலை செய்ற? கூலி. டோக்கன் நம்பர் 77777 லக்கி நம்பர். ஏய், கையா உரு. நான் ரோட்ல குடிப்பேன், வீட்ல குடிப்பேன். என்ன இந்த மாதிரி ஆளுங்களை என் வேலைக்கு வச்சுக்க. தூக்க வேண்டியது. சாரி சார், இல்ல சார், சாரி. கம்பெனில வேலை செய்யற அத்தனை பேர் வேலை செய்ய விடாம சண்டைய போட்டு என் ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ண உன்னை டிஸ்மிஸ் பண்றேன். சார், நான் நத்திங், கெட் அவுட். சாரி சார், இன்னைக்கு இவர் வேலைக்கு வரலனா அதுக்கு என்ன காரணம்னு கேளுங்க. மத்தவங்க வேலைக்கு வராட்டி அதுக்கு இவர் பொறுப்பில்லை. விமலா, நியாயமா பார்த்தா இவர் உங்க ப்ரொடக்ஷனை சேவ் பண்ணிருக்காரு. இன்னைக்கு 2 மணி நேரம் உங்க ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆனதுனால உங்களுக்கு 30,000 ரூபாய் தான் லாஸ். என்னது? உங்க கம்பெனில வேலை செய்யறவருடைய உயிரை காப்பாத்தி நீங்க கொடுக்க வேண்டிய 1 லட்சத்தை இவர் சேவ் பண்ணிருக்காரு. ஆக மொத்தம் இவரால உங்களுக்கு 70,000 ரூபாய் லாபம். விமலா, இந்த கம்பெனி விஷயத்தை நீ தலையிடாத. சாரி சார், இந்த கம்பெனில உங்களுக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கும் இருக்கு. நான் சொல்றேன், இவர் இந்த கம்பெனில வேலை செய்வாரு. Damn it. இது உங்க துணி. அப்பா, அதே துணிதான். துணிக்கு நன்றி சொல்லல, மறுபடியும் வேலை வாங்கி கொடுத்ததுக்கு நன்றி சொல்லல. அழகு அப்பப்போ புத்தி மந்தமா எடுத்துடா. இது என்னது, ரயில்வே ஸ்டேஷனா? எவனையுமே காணோம். அம்போன் இருக்கு. பஞ்சாய். இதை இவனை போய் எங்க தேடுறது? டேய் பஞ்சோ, என்ன? டேய், ஆட்டுறத நிறுத்துறா. ஆமா, நீ இந்த ஊரா? ஆமா. இங்க ஏர்போர்ட் எங்க இருக்கு? என்னது ஏர்போர்ட்டா? ஆ. அறிவு இருக்கா உனக்கு? ஊட்டில ஏது ஏர்போர்ட்? டேய், இருந்ததுடா, இப்ப எடுத்துருக்கானுங்க. எங்க? சரி, அதை விடு. ஆ. நீ இந்த ஊர்ல இந்த வியாபாரத்தை எவ்வளவு நாளா பண்ற? எங்க அப்பா எங்க தாத்தா பரம்பரை இந்த வியாபாரம் தான் பண்ணிட்டு இருக்கோம். டேய் பண்ணாட, உங்க தாத்தன் தான் பஞ்சு முட்டாய் வியாபாரம் பண்ணானே. நீயாவது ஒரு பஞ்சு மில்லு வச்சிருக்க கூடாது? குலத்தொழிலுங்க, விட முடியாது. சரி,
4 நாளைக்கு முன்னால அமெரிக்காவிலிருந்து வந்தேன்னு சொல்லி ஒரு டக்கால்டி பார்ட்டி எஸ்கேப் ஆகிட்டான். அவன் இந்த ரூட்ல வந்து ட்ரெயின் ஏறி போனதை நீ பாத்தியா? யோ, தமிழ்நாட்டோட ஜனத்தொகை எவ்வளவு தெரியுமா உனக்கு? நாம் இருவர் நமக்கு இருவர்னு சொன்னாங்க. அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு சொன்னாங்க. அப்புறம் குடும்பத்துக்கு ஒருவர்னு சொல்லுவாங்க. அப்புறம் வீட்டுக்கு ஒருவர்னு சொல்லுவாங்க. அப்புறம் வட்டத்துக்கு ஒருவர்னு சொல்லுவாங்க. அப்புறம் தெருவுக்கு ஒருவர்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஏரியாவுக்கு ஒருவர்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஊருக்கு ஒருவர்னு சொல்லுவாங்க. கடைசியா நாட்டுக்கு ஒருவர்னு சொல்ற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுறாதீங்கடா. ஜனத்தொகையை பத்தி நான் ஏன்டா தெரிஞ்சுக்கணும்? ஜனங்களா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா. திருடனாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு அவையார் சொல்லல? ஏன்டா கூட்டிக்கிற? நான் உன்னை என்ன கேட்டேன்? 4 நாளைக்கு முன்னால ஒருத்தன் இப்படிக்கா போனானா அவனை நீ பாத்தியான்னு தானே கேட்டேன். அதுக்கு நீ எனக்கு என்ன சொல்லணும்? பார்த்தேன், பார்க்கல, போனா போகல, இதத்தான சொல்லணும். அதை விட்டுட்டு இவ்வளவு நேரம் ஊர்க்கதையை பேசி வேஸ்ட் பண்ணிட்டியாடா. அந்த பேமானி வக்கீல் எனக்கு 10 நாள் தான்டா டைம் கொடுத்திருக்கான். நீ ஒருத்தனே 1 மணி நேரம் பேசி என்ன வேஸ்ட் பண்ணிருக்க. இப்படி ஆளாளுக்கு வேஸ்ட் பண்ணீங்கன்னா அவனை நான் எப்படா கண்டுபிடிக்கிறது? கேட்டா தாத்தா பத்தி முட்டாய். குட் மார்னிங் மேடம். கொஞ்சம் விமலா மேடமே பார்க்கணும். என்ன தினமும் அவளை தேடி வர ஆரம்பிச்சிட்டீங்க? ஐயோ, நேத்து வந்து அந்த ட்ரெஸ் கேட்க வந்திருந்தேன். இன்னைக்கு வேலை போறதா இருந்தது. அது விமலா மேடம்னால மறுபடியும் கிடைச்சது. அதுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கேன். இப்ப அவங்க இல்ல, ஏதோ ஃபங்க்ஷன் சொல்லி சதசார் ஹோட்டலுக்கு போயிருக்கா. குட் ஈவினிங் மேடம். போயிட்டு வாங்க. ஒவ்வொருத்தரா வந்து ஒரு கார்டு எடுத்து உங்க ஜோடியை செலக்ட் பண்ணுங்க. நம்பர் 2. ஹலோ. எக்ஸ்கியூஸ் மீ. நான் யாருன்னு கேளு. யாரு? கூலி. விமலா கஜபதி கம்பெனில கூலி. கூலி எவ்வளவு ஸ்டைல் அட்ஜஸ்ட் பண்ணிருக்கான்னு பாத்தியா? மனுஷன் ஏன் படம் சம்பாதிக்கிறதுன்னு கேளு. ஏன்? நல்லா சாப்பிடுறதுக்கு, ஸ்டைல் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு. பேண்டே கிழிஞ்சு போயிருக்கு பாக்குறியா? எலி கடிச்சிருச்சு, தூக்கி போட முடியுமா? நான் யாருடைய சிஷ்யன் கேளு. யாருடைய சிஷ்யன்? மகாத்மா காந்தியோட சிஷ்யன். மகாத்மா காந்தி சட்டையே போடாம உலகமெல்லாம் சுத்திட்டு வந்தாங்க. அவர் சிஷ்யன் நானு. கிழிஞ்ச பேண்ட் போட்டு தம்மாத்து ஓடுக்குள்ள போக கூடாதா? மனுஷன் எப்படி வாழணும்னு கேளு. எப்படி வாழணும்? மனசுல கவலையும் உடம்புல வியாதியும் இல்லாம வாழணும். ஐயோ, இதுக்கப்புறமும் நான் உள்ள போக கூடாதா? தெய்வமே, நீங்க தாராளமா உள்ள போல. நன்றி சொல்ல வந்த. அதெல்லாம் அப்புறமா சொல்லிக்கலாம், முதல்ல வாங்க. ஹலோ, வக்கீல் சாரா? சொல்லுங்க. சரி சரி. என்னவா? ஓடி போன தமிழரசனை பத்தி தகவல் தெரிஞ்சதா? இன்னும் 30 நாளுக்குள்ள தகவல் சொல்லல, இந்த சொத்து பூரா கவர்மெண்ட்டுக்கு போய் சேர்ந்துருமா? கிழிஞ்சு ஹவுசிங் போர்டு தான் நமக்கு. சும்மா இருங்கண்ணே. ஏடா, ஏதோ எக்ஸிபிஷன் நாடகத்துல புடிச்சேன்னு சொன்னீங்க. விசாரிக்க சொன்ன, விசாரிச்சியா? அண்ணே, ஒரு நாளைக்கு 2 நாடகம்னு 140 நாடகம் போட்டிருக்காங்க. இதுல 1400 பேர் நடிச்சிருக்காங்க. அதுல ஹரிச்சந்திரா நாடகம் மட்டும் 45 ட்ரூப் போட்டிருக்காங்க. இதுல அவன் யாரு என்னன்னு கேட்டா நான் என்னன்னு சொல்லுவேன்? ஹவுசிங் போர்டு வீடுன்னு நினைச்சேன். சந்தேகமே இல்ல, நமக்கு குடிசை மாற்றி வாரிய வீடு தான். 4 நாளா இருந்திருக்கான். அவன்கிட்ட விலாசம் கூட கேட்காம எப்படா இருந்த? அவன் நடிச்சது ஹரிச்சந்திர வேஷத்துல. அவன்கிட்ட நம்ம பொய்ய பித்தலாட்லாம் சொல்லாம உங்ககிட்ட கூட்டு வந்தேன். நீங்க அவளை பெருசா இன்டர்வியூ பண்ணி புத்திசாலித்தனமா விசாரிப்பீங்கன்னு பார்த்தா என்னையில திருப்பி கேக்குறீங்க? நீ எல்லா விவரமும் கேட்டு தெரிஞ்சுதான் கூட்டு வந்திருப்போம். நாங்க எதுவும் கேட்காம விட்டோம். சுத்தம். அவனுக்கு நம்ம அக்கா புருஷன் முகஜாட ஓரளவுக்கு இருந்ததுனால தான் நானே ஏத்துக்கிட்டேன். என்னப்பா இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? எனக்கு கல்யாணம். உனக்கு கல்யாணமா? சொல்லவே இல்லையே. அதே கல்யாண பத்திரிக்கை அடிச்சிட்டு சொல்லலான்னு தான். ஏன் கல்யாணம் முடிச்சு சொல்லிருக்கலாமே? அப்படித்தான் முதல்ல நினைச்சோம். அதுல ஒரு சிக்கல், அதான் மாத்திக்கிட்டோம். என்னப்பா அது? ராவ் பகதூர் ரங்கராஜ தயானந்த பிள்ளையா? உங்க அப்பா ஜமீன்தாரா? உனக்கு இருக்கிறது ஒரே ஒரு அண்ணா, அவரு மெட்ராஸ்ல வண்டி எழுதிட்டு இருக்காரு. அப்பா உயிரோட இருக்காரு போட்டிருக்க. எங்க இருக்காரு? இங்கதான். இங்கயா? இங்கயா? இங்கேதான். ஏய் ஏய், எங்க இருக்காரு? இவன் தான். ஏதோ சரி பண்றாங்க. நான் வேஷம் போட மாட்டேன், நான் வேஷம் போட மாட்டேன். அண்ணி 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 அண்ணி, நீங்க தான் என்ன காப்பாத்துறோம். நான் காதலிக்கிற பொண்ணோட அப்பா ஒரு ஜமீன்தார் பையனுக்கு தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொல்லிட்டாரு. அதனால நீங்க தான் வத்தி குச்சி எடுத்து கிழிச்சு பத்த வைக்கணும். எதை? என் வாழ்க்கைங்கிற விளக்க. சார், இவனுக்கு எந்த வேஷம் போட்டாலும் பொருத்தமா இருக்கும் சார். நீங்க தான் இவனை வேஷம் போட சொல்லி இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் சார். இத பாரு, நான் ஏற்கனவே ஒரு வேஷம் போட்டு கோல்மால் கேஸ்ல மாட்டிக்கிட்டு ஓடி வந்துட்டேன். மறுபடியும் இந்த கோல்மால் வேஷம் போட மாட்டேன். நீ விட்டு இதுக்கு ஒத்துக்கல, நான் பணமாயிடுவேன். இப்போ அப்படிதானே இருக்கேன். நான் கிடைக்கலைன்னா அவ செத்துடுவா, அவ கிடைக்கலைன்னா நான் செத்துடுவேன். அவ செத்து நான் சாகிறத விட
நீயே உன் கையால என்ன கொன்னுடு. என்னப்பா இது? 1000 போய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்றதுலயும் தப்பு இல்ல, நீ வேஷம் போட்டா தான் இவனுக்கு கல்யாணம் நடக்கும்னா அத போடுறதுலயும் தப்பு இல்ல. பாவம். சரின்னு சொல்லி இத பாரு, நான் போட போற வேஷத்துக்கு உண்டான எல்லா செலவும் உங்களுக்கு தான் சொல்லிட்டேன். சரியா? ஏடா, பெரிய ஜமீன்தார் வேஷம் போடுறது நீங்க போட்ட, இன்னைக்கு வந்து ஆட்டோல கூட்டு போறீங்களா? துச்சா பசங்களா? பேமானிங்களா? வாழ்க. ஒரு பெரிய பெஞ்ச் ஒண்ணு கூட்டி போக கூடாது. கிழிஞ்சது போ. என்னடா இது? ஒரு போலீஸா இருக்கு. வேற யாராவது கலந்து கொண்டுட்டுமா? இல்ல, கல்யாண பொண்ணோட அப்பா போலீஸ் இன்ஸ்பெக்டர். இது வந்து போலீஸ்கார வீட்டு கல்யாணமா? ஆமா. ஐயோ, டேய், ஆட்டோ திருப்பு. நிறுத்து, நிறுத்து. முதல்ல திருப்பு. ஏன்? திருப்புடா முதல்ல ஆட்டோ. இறங்கு. டேய், இல்ல நான் வர மாட்டேன். நான் வர மாட்டேன். அப்ப ஆட்டோ காசு நீயே கொடு. வேணா கொடுத்துடா. ஆட்டோ காசு கொடுத்துடா. டேய் விட்டுடா. டேய் வேண்டாடா. பாட்டி கூடடா, உனக்கு தெரியாதடா. டேய் டேய் போயிடா. யாராவது பக்கத்துல சீக்கிரமா இறங்கு. டேய், இது போலீஸ் வீட்டு கல்யாணம்டா. மாட்டிக்கிட்டோ சத்தோ. ஏற்கனவே உள்ள ஒருத்த மாட்டிருக்கான். உன்னை நம்பி கழுத்தை நீட்டிட்டான். நாம மாட்டினா கம்பி, அவன் மாட்டினா அவனுக்கு கழுத்தே இருக்காது. ஆகட்டும், சீக்கிரம். திருமலை தேன் சுந்தரா, ஏடு கொண்டல வாடா. கோவிந்தா கோவிந்தா. வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வாங்க சம்பந்தி வாங்க. ரங்கராஜ் தயானந்த பிள்ளை. உங்கள மாதிரி ஜமீனை இதுவரை நான் பார்த்ததே இல்லைங்க. யாரு சொல்றீங்க? உங்களை தான். உங்க பையன் ஒரு சாதாரண போலீஸ்கார குடும்பத்து பொண்ண காதலிக்கிறான்னு தெரிஞ்சும் நீங்க பொண்ண கூட பார்க்காம கல்யாணத்துக்கு சம்மதிச்சீங்களே. தெரிஞ்சிருந்தா எங்க அப்புறம் வந்திருக்க மாட்டேன். அதாங்க ஜமீனோட பெருந்தன்மை. நீங்க இருக்கீங்களே. இருக்கேங்க. சுத்தி எல்லாம் கிராப்தலையாவே இருக்கேடா. போச்சுடா. உங்களை நான் எங்கேயோ பாத்துருக்கேன். இங்க தாங்க. நீங்க மாப்பிள்ளைக்கு அப்பாவா இல்ல தாத்தாவா? அப்பா தாங்க. நீங்க 3 மாதத்துக்கு முன்னால என்ன பாருங்க அப்படியே கேட்டிருக்க மாட்டீங்க. அது என்ன நொண்டி அடிக்கிறீங்க? அது வந்து முட்டு வலி, இடுப்பு வலி, முதுகு வலி. என் பொண்டாட்டி பெண்ட கழட்டுறாங்க. என்னது பொண்டாட்டி பெண்ட கழட்டாளா? என் பொண்டாட்டி செத்து 1 வருஷம் ஆச்சுங்க. செத்து போறவள பெண்ட கழட்டா? ஐயோ, என் பொண்டாட்டி செத்து 1 வருஷம் ஆச்சுங்க. இந்த வேலைக்கார பசங்க சும்மா இருக்க முடியாம வந்து பகல நாம உங்களை பாத்துக்கிறோம், ராத்திரில உங்களுக்கு துணியா ஒருத்தர் வேணும்னு சொல்லி 16 வயசு பொண்ணு என் தலையில கட்டிட்டாங்க. என்னது 16 வயசா? ஆமாங்க. இதெல்லாம் நியாய தர்மம். நானும் போட்டுக்காத இன்ஜெக்ஷன் கிடையாது, சாப்பிடாத லேகம் கிடையாது, முருங்காக்காய் மேலேயே படுத்துக்கிறீங்க. ஒன்னும் பிரயோஜனம் இல்லைங்க. பெண்ட கழுறாங்க. பகல் எல்லாம் சீதா மாதிரி இருப்பா, ராத்திரி ஆச்சுன்னா சிலுக்கா மாறிடுவா. தம்மான் துண்டு துணி போட்டுக்கிட்டு கையமுக்கு காலமுக்கு முதுகமுக்குன்னு. ஐயோ அட பாவிங்களா, இந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு நான் அனுபவிக்க வேண்டிய வயசுல என்ன ஒருத்தரை தேட விட்டானே அவன். 16 வயசுல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு ராத்திரி நீ பண்ண லீல எல்லாம் என்கிட்ட சொல்லி வெறுப்பேத்துறியா? இப்ப நான் அவனை எங்க தேடுவேன், எப்படி தேடுவேன்? நான் அவளை ஒழுங்கிக்கலையே. இல்லையே, அவன் ஆனா சிலுக்குங்க, பாடினா ரேவதி, ஓனா குஷ்புங்க, படுத்தா போதும் ஐயா. உன் பக்கத்துல உட்கார்ந்தே தப்பா போச்சு. இந்தப்பா அந்த லாஸ்ட்ல எனக்கு ஒரு சீட்டு போடுங்கப்பா. இந்த பேமானி தாலி கட்டுன்னு சொல்லுங்க, நான் அப்படியே அந்த ஓடி போயிடுறேன். சும்மா சில்க்கு சுமிதா குஷ்பு அப்படி இப்படின்னு சொல்லி வெறுப்பேத்துறான், பேச விட மாட்டேங்கிறாயா. கொஞ்சம் எதிரே போயா, நான் ஃபேமிலியோட வந்திருக்கேன். ஒரு நாளைக்கு ஃபேமிலி இல்ல நினைச்சுக்க என்னடா போடா. பெரிய ஆபஸ் பரியில கல்யாணம் பண்ணுவேன். ஏமண்டி இக்கட வச்சு கூச்சடி. வாள் அக்கண்ண கூச்சிட்டு டேய் அகையா கூச்சிடா. பாதிதான் இருக்கு. மீதி பாதி அந்த பூட்ஸ் கால்ல போயிருச்சு. என்ன பண்றது? இத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க. எப்படி? இப்படி நீ அனுப்பிச்சுட்டல
ஓம் சுமங்கலி தியம் பதூரிமாகும் துமேதபஸ்யதாம் சுபுத்ராகும் சுபகாம் குரு யசாஸ்யாம் புத்ராணாதி கெட்டி மேளம் அப்பா 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 ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்கப்பா. வாட் இஸ் திஸ்? இவன் தான். இந்த பாருங்க, நான் தேடிக்கிட்டு இருந்தது இவன் தான். புடிங்கய்யா, அவன் சிக்க மாட்டான், புடிங்கய்யா. வாங்க அந்த பக்கம் பார்க்கலாம். யோ எந்திரியா. ஏன் நீ உட்கார போறியா? ஏடா சும்மா தான் இருக்கு சேரு. ஒண்ணு நீ உட்காரணும் இல்ல என்ன உட்காரணும். ஏன்டா லொல்லு பண்றீங்க? சரி, ஒரு குல்மால் பார்ட்டி இந்த பக்கம் வந்தானே. குல்மால். குல்மாலா? ஓ, இந்த வேலைக்காரனா நீ? சரியான உசாட் பார்ட்டியா இருப்பான் போல இருக்கு பாவன். எஸ்கேப் ஆகிட்டே இருக்கான் அவன் கையில இருந்து. 10 நாள் தான் டைம் கொடுத்திருக்காரு, அதுக்குள்ள அவரை பிடிக்க முடியாது போல இருக்கு. இம்சை கொடுத்துட்டே இருக்கான்டா அவன். எங்க போயிருப்பான் அவன்? ஐயோ கடவுள், என்னது? ஐயப்ப சாமி கோயில் கூடுது, சிவபெருமான் வர்றாரு. சாமிக்குள்ளே குல்மால் நடக்குதுரோ. பகவானே, நீங்களா? உங்களுக்கே லிப்டா? இசை தமிழே செய்த அருண் சாதனை. எங்க போறேன்? நேரப்போ பின்னாடி வண்டி ஆட்டாவே இருக்கும். இவாள்லாம் உங்க பக்த கோடிகள். கோயில்ல பூஜை பண்ணும் போது சன்னதியில வராத பகவான் இப்போ இப்படி ஸ்கூட்டர்ல போகும்போது வந்திருக்கல. எல்லாம் உன் நேரம் தாயா. ரோட பார்த்து ஓட்டி ஓட்டியா? நான் எங்க ஓட்டுறேன், தானா போறது. அது நோ என்ட்ரியா. ஐசா மச்சான். பகவான் ஹிந்தி பேசலாமோ? பேசக்கூடாது. இந்த ஊர்ல பேசினா தார் புடிச்சிடுவா. ஈஸ்வரா, ஹலோ குருக்கள் சிவபெருமான் நோ என்ட்ரில கடத்திட்டு போறாரு. காட்சி. போலீஸ் போறதையா? இவங்க வண்டி நிறுத்துங்க. ஒண்ணும் பயப்படாது, கெட்டியா பிடிச்சுங்க. எப்பா என்னையா இந்த குலுக்குது? நீ சனிதாசல வேலை செஞ்சியா, சர்க்கஸ்ல வேலை செய்யறேன். உங்க போர்ல ஓடுறது வண்டி ஆட்டாதே. ஓட்டியா? பகவானே, நீக்கு ஒரு ரேங்க் கார்டு கிடைக்கிற மாதிரி பண்ணக்கூடாதா? ரெட்டியா பிரேக் போடியா. பகவானுக்கு ரெட்டா? தன்னால கிரீன் ஆயிடும். ஆர்வத்தில் ஆம்புலன்ஸ்ல இருந்து இறங்கிட்டேன். பகவான வேண்டிக்கிறேன், நேரம் சொர்க்கம் தான். ஐயோ பகவானே, தினமும் உங்களுக்கு நைவேத்தியம் பண்றேன், உங்களுக்கு தீபாராதனை பண்றேன், அகில லோகத்துக்கும் படி அளக்கிறே. நேக்கு இப்ப பசிக்கிறது ஏதானும் படி அளங்கூட பசிக்குதா? இது அப்படி. பகவான் படி அளந்துட்டார். கையை விட்டுட்டு சாப்பிட்டா விழுந்துடுவேன், அப்புறமா சாப்பிடுறேன். டேய் சண்டாளா, பறந்துட்டேன். நிறுத்துங்கோ. எதுக்கு? நிறுத்துங்கோ, வண்டி நிறுத்துங்கோ. எதுக்கு? இதுக்கு. ஓஹோ, பகவானுக்கு வர்றதுன்னா மழை பெய்யற மாதிரி பேஷா போயிட்டு வாங்க. பரமேஸ்வரா, ஆஹா, நாட்டுல நல்ல மழை பெய்ய வச்சு இங்க இருக்கிற தண்ணி பஞ்சத்தை எல்லாம் போக்குங்க. ஏன் நோ என்ட்ரில போன? பகவான் போச்சொன்னார் போனேன். ஏன் சிக்னல்ல நிக்காம போன? பகவான் போச்சொன்னார் போனேன். நடைய ஸ்டேஷனுக்கு. எதுக்கு? பகவான் தான் உள்ள போட சொன்னார். நடங்கோ.
எங்க எங்க காணோம் அவரை? கம்மிங் கம்மிங் வந்துருவாரு கண்ணே. உட்கார். ஹலோ தமிழரசு, குட் மார்னிங். உங்களை பாக்குறதுக்கு என் பசங்களை கீழே வெயிட் பண்றாங்க. இது எப்படி சூப்பர். ஏய் கூலி கூலி கூலி. ஹலோ ஹலோ. இங்க நடக்கிற விஷயம் எல்லாம் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு கூட தெரியாம நடந்துகிட்டு இருக்கு. ஜாக்கிரதை, உளறிடாத. நானே திருவாத என்னையே குழப்பிடாத. நைஸ் டை, நைஸ் சூப்பர். கம் கம். மை சன் பிரகாஷ். ஹலோ. ஒன்லி மை டாக்டர். ஹாய். இந்த கையும் யூஸ் பண்ணுங்க. திருட்டு பையன். மை சன் ஆனந்த். ஹாய். Excuse me. Are you from America? Yeah. Which part? She's no, his part is America. It's the place which. What's your qualification? Yeah, as a qualification, if it make no space, it's as a qualification. Baby, in India, it's not fault. It's make it road cities. Yeah. Oh, this back is bigging and padding. And what it is it? Yeah, no, yeah. Oh. Hi. Hello, Lois. அப்பா கிடைச்சிட்டாரு சார். நீங்க ஓடி போயிட்டதால இவர் அடிக்கடி எனக்கு சம்பளத்தை குறைப்பேன், வேலையை விட்டு தூக்குவேன் மிரட்டுறாரு சார். சார் இனிமே நீங்க ஓடி போறதா இருந்தா எத்தனை மணிக்கு ஓடுறீங்க, எதுல ஓடுறீங்க, எப்படி ஓடுறீங்கன்னு சொல்லிட்டு ஓடுனீங்கன்னா நான் வந்து உங்களை லபக்குன்னு பிடிக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும் சார். தமிழரசா, இந்த மாதிரி ஒரு ஆளை பிஏவா வச்சுக்கிட்டு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் பாத்தியா? இந்த மாதிரி ஒரு வக்கீல் மாட்டி நான் எப்படி முடிக்கிறேன்னு தெரியுமா சார்? சார் நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். கல்யாண வீட்டுல உங்களை மாதிரியே ஒரு ஆள் தலைக்கு தலப்பாவெல்லாம் வச்சுட்டு மீசி எல்லாம் வச்சுட்டு ஜமீன்தார் மாதிரி வேஷம் போட்டு. Oh yeah. The gas and all. Yeah. It's making fun. Yeah. Coming and dancing. Yeah. Oh, it's time, huh? Oh, It's you okay. yeah. எனக்கு அழகான பொண்ணுங்களை பார்த்தா ஏதாவது கொடுக்கறது பழக்கம். இவர் கண்டிப்பா அமெரிக்கா இல்ல, லோக்கல் தான். உங்களை எல்லாம் நல்லா ஏமாத்துறாரு. நம்ம கம்பெனில தான் கூலியா வேலை செய்யறாரு. நான் அப்பவே சொல்லிங்க இவன் மாதிரியே கல்யாண வீட்டுல ஒருத்தர் இருக்கான்னு. நீ வேற குட்டையில இறங்காத. குட்டியில இறங்குறதுக்கு நான் என்ன எருமையா? இதுக்குதான் கம்பெனி பக்கம் வாங்கன்னா யாருமே வர்றது கிடையாது. என்னடா வளர்ற? அவன் கூலி தான், அவனுக்கு நாங்க சம்பளம் கொடுத்துருக்கோம். இன்னும் 15 நிமிஷத்துல அவர் கூலிதான்னு நான் நிரூபிக்கிறேன். இந்த குழப்பமெல்லாம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்க சொத்து உங்க கைக்கு வரும். எஸ். இது எப்படி? சூப்பர். நீ இங்க இரு. டேய் இங்க வாடா. அன்னைக்கு பாக்ஸிங்ல சண்டை போட்டானே, அவன் பேர் என்ன? யாரு? அதான்யா அன்னைக்கு தோல்ல தூக்கி வச்சு ஆடிட்டு இருந்தீங்களே, அவன் தான். ஓ, அவன் தமிழ். என்னது தமிழா? தமிழழகன். அவன் எங்க? அவன் இப்ப எல்லாம் வேலைக்கு வர்றதே இல்லைங்க. அவன் எங்கேயோ போறான் வர்றான், ஒரு நாளைக்கு வேலைக்கு வர்றான் வராமையே இருக்கிறான். ஒண்ணுமே புரியலீங்க. அவனேதான். என்ன முதலாளியம்மா, ஒரு ஆம்பளை மேல தெரியாம இருக்கிறது தப்புதான். நான் உங்களை தேடிதான் வந்தேன். என்னையா? ஆமா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வாங்க. உடனே புறப்பட்டு ஹாஸ்டலுக்கு வாங்க. அதெல்லாம் அப்புறமா சொல்ல, நீங்க உடனே ஹாஸ்டலுக்கு வாங்க. இத பாருங்க, நீங்க வரும்போது உங்களுக்கு யாரும் பார்க்க கூடாது. பின்பக்க வழியா வாங்க. பாப்பா, எனக்கா நீ போடுற தாப்பா? நான் அவரை பார்த்துட்டேன். எங்க? ஐயோ, அவசரப்படாதீங்க. நான் அவரை ஹாஸ்டலுக்கு வர சொல்லிருக்கேன். அவர் ஹாஸ்டலுக்கு வந்த உடனே என் வேலை முடிஞ்சதும் நான் உங்களுக்கு போன் பண்ணுவேன். நாம 3 பேரும் ஒண்ணா இருக்கிறது அவருக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சா அவர் உஷாராயிடுவாரு. ஏன் என்ன பின்பக்க வழியா வர சொன்னா?
எதுக்கு இங்க தாப்பா போடுறீங்க? ஐயா, ஒரு பெண் ஒரு ஆணை தனியா ரூமுள்ள வச்சு கதவை தாப்பால் போடுறாளே, அது ஏன்? எத்தனையோ இரவுகள் இருந்தாலும் ஒரு இரவு மட்டும் முதலிரவுன்னு சொல்றாங்களே, அது ஏன்? பஞ்சமெத்தையில பட்டு விருப்புல மல்லிகை பூவை தூவுறாங்களே, அது ஏன்? அலங்காரத்தோட ஒரு பொண்ணு அகில உலகமே அசந்து போற மாதிரி இருக்கிற ஒரு ஆளு கட்டி அணைக்கிறாளே, அது ஏன்? கட்டி அணைச்சவனை கட்டில தள்ளி விட்டுட்டு இதழோட இதழ் வச்சு முத்தம் விடுறாளே, அது ஏன்? ஐயோ, யார் யார் நல்ல நேரத்துல கொஞ்சம் சந்தோஷமா கூட மாட்டீங்களே? ஐயோ, வார்டன் வந்துட்டாங்க. தயவு செஞ்சு எங்கேயாவது ஒளிஞ்சுக்கங்க. எங்க எங்க சிங்கம் போடுவாங்களே? Coming. விமலா, ஒரு ரூம்குள்ள ஒரு ஆம்பளை நுழைஞ்சிட்டான்னு போலீஸுக்கு ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்க. வாங்க சார், வாங்க சார். அதோ அங்க விளைஞ்சிட்டு இருக்காரு. நீங்க வந்ததுனால நான் தப்பிச்சேன். என் கம்பெனிலேயே கூலியா வேலை செஞ்சுட்டு எங்க வீட்லயே முதலாளியா நடிக்கிறியா? உன்னை உள்ள தள்ளிட்டு எங்க அப்பா சித்தப்பா கிட்ட உன் வேஷத்தை கலைக்கிறேன். இன்ஸ்பெக்டர் சார், ஒரு லேடிஸ் ஹாஸ்டலுக்குள்ள ஆம்பளை தனியா வரதே தப்பு. அதுவும் ஒரு பொண்ணு ரூமுக்குள்ள தனியா இருக்கும் போது கதவை சாத்தி கலாட்டா பண்றது அதோட பெரிய தப்பு. இன்ஸ்பெக்டர் சார், அரெஸ்ட் ஹிம். you're right. சார், நான் கேஸ வாபஸ் வாங்குற வரைக்கும் நீங்க இவரை வெளியே விடக்கூடாது சார். கண்டிப்பா ஜாமீன்ல கூட வெளியே அனுப்ப கூடாது சார். எங்க உங்க அமெரிக்க வாரிசு? கொஞ்சம் கூப்பிடுங்க. அதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாத்தியே. அப்ப பார்த்தேன், இப்ப கூப்பிடுங்க பாக்கலாம். என்னது? அவர் இனிமே இங்க வரமாட்டாரு. ஏன்? நம்ம ஊர் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்பி எண்ணிட்டு இருப்பாரு. என்ன உளறீங்க? நாங்க சொல்லல அவர் இந்த வீட்டு வாரிசு இல்ல, நம்ம ஃபேக்டரியில வேலை செய்யற ஒரு கூலிக்காரர் தானே. நல்ல வேளை நாங்க ஃபேக்டரிக்கு போயிருந்தோம், மூட்டை தூக்கிட்டு இருந்தாரு, பிடிச்சு உள்ள போட்டோம். என்ன உளறீங்க? யார பாத்தீங்க? தம்பி இப்பதான் மேல போனாரு. வாங்க. கம் ஆன். ஜமீல், ஜமீல், ஜமீல். அண்ணா இந்த ரூம்ல பாருங்க. ஜமீல், எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டாரு. ஏன்? போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஜாமீன்ல கூட்டிட்டு வாங்க. இங்க இருந்து டயத்தையும் வேஸ்ட் பண்றீங்க. ஹாய். சூப்பர். ஹாய் பேபி. போலீஸ் ஸ்டேஷன் அரெஸ்ட். ஐயோ, பேப். நீ அந்த காய அடிப்பா. நீ போயிரு, போயிருமா. கில்லாடி கண்டினியூ. சூப்பர். போலீஸ் லாக்அப்ல இருக்கிறதா சொன்னாங்க. இங்க எப்படி? யாரு யார லாக்அப்ல போடுறது? குட் ஷாட். எல்லாரும் எங்களை மன்னிச்சிருங்க. ரெண்டு பேரும் ஒரே மாதிரியா இருக்கிறதுனால நாங்க உங்களை குழப்பிட்டோம். ரெண்டு பேரும் வேற வேறங்கிறத இப்ப நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். சொன்ன மாதிரியே கூலி வேற முதலாளி வேறன்னு ஒன்னா இருந்து ரெண்டா பிரிஞ்சு அவங்கள நம்ப வச்சுட்டான். இவங்க கூட நானும் ஃபேக்டரிக்கு போய்தான் வெச்சுக்க. உண்மையிலேயே இவன் 2 in 1 இல்ல டூயல் தான் நம்பி இருப்பேன். இவன் என்ன யோசிக்கிறான்? முதல்ல இங்க வரும்போது விவரம் இல்லாம வந்தான், இப்ப விவரத்தோட வந்திருக்கான். இவனை ஜாக்கிரதையா ஃபாலோ பண்ணணும், இல்ல நம்மளே முழுங்கி ஆப்ப விட்டுருவான். ஹலோ, பேட்டு போலீஸ் ஸ்டேஷன். இன்ஸ்பெக்டர் சார், நான் விமலா பேசுறேன். நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறேன். அவரை ரிலீஸ் பண்ணிடுங்க. நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் கேட்டதை அரெஸ்ட் பண்றதுக்கும் போன் பண்றதை ரிலீஸ் பண்றதுக்கும் நாங்க உங்க வேலைக்காரங்க இல்ல, கவர்மெண்ட் சர்வெண்ட். நேர்ல வந்து கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்து வாபஸ் வாங்குங்க. ஓகே. அந்த அம்மா தான் போன்ல சொல்லிட்டாங்க சார், விட்டுட்டு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏன் சார் அந்த அம்மா வர சொல்றீங்க? நீங்க ஏன் சார் அந்த அம்மாவை பார்க்கணும்? ஒரு பொண்ணு நல்லா இருக்க கூடாது? அம்மா வந்தாச்சு, அம்மா வந்தாச்சு, அம்மா வந்தாச்சு. ஐம் சாரி.
சார் நான் என் கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிக்கிறேன். அவர் வெளியே விட்டுருங்க சார். இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. சீக்கிரம் என்ன உள்ள போட்டது பாபாவுக்கு அக்காவுக்கு தெரிய வேண்டாம் சார். அவங்க தெரிஞ்சுட்டு அவமானம் சொல்லி அவங்க தற்கொலை பண்ணிக்குவாங்க. கெட் அவுட். அவுட். சரி. சார் 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 அப்பா சமாளிச்சிட்டேன். நான் அரெஸ்ட் பண்ணவன 15 நிமிஷத்துல கொண்டு வரேன்னு எங்கேயே கூட்டு போனீங்க, மறுபடியும் கூட்டு வந்தீங்க. என்ன சார் இதெல்லாம்? இன்ஸ்பெக்டர் சார், நம்ம 2 பேரும் ஒரு நல்லதுக்கு தான் இதெல்லாம் செய்யறோம். I see. உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. சார் சார் என்ன மன்னிச்சிருங்க சார். எங்க வீட்டுல நடந்த குழப்பத்துல நான் உங்க மேல சந்தேகப்பட்டேன் சார். எங்க வம்சத்துல இது வரைக்கும் யாரும் போலீஸ் ஸ்டேஷன் போறதே இல்ல. எங்க அப்பா அம்மா, எங்க பாட்டா பாட்டி, எங்க அக்கா குழந்தை கூட போலீஸ் ஸ்டேஷன் போறதே இல்ல. நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே. உங்களுக்கு அது மாதிரி ஏழைகளை உள்ள போட்டு வேடிக்கை பாக்குறது ஒரு பொழுதுபோக்குங்க. ஐயோ அப்படி நினைக்காதீங்க சார். நீங்க நினைக்கிற மாதிரி நான் பணக்கார இல்ல சார். என்னைக்கு எங்க வீட்டுல வந்திருக்கிற ஆள் எங்களை எல்லாம் வெளியே போக சொல்றாரோ அன்னைக்கு நானும் உங்களை மாதிரி தான் சார். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க சார். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். என்ன சார் சார் என்ன என்ன சொல்ல போறீங்க? எங்க வீட்டுக்கு வந்து என்ன பொண்ணு கேளுங்க சார். யாருக்கு? உங்களுக்கு தான். எதுக்கு? கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. யாரோட? என் கூட. ஏன்? இது கூட தெரியாம ஒரு ஆம்பளை இருப்பாரா? ஒரு பொண்ணு ஒரு ஆம்பளை எதுக்காக கல்யாணம் பண்ணிக்குவா? எதுக்கு? உங்க அம்மா உங்க அப்பாவை எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க? எதுக்கு? நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் எதுக்கு சொல்றேன்? எதுக்கு? இதுக்கா? ஹலோ, எந்த நேரமா இருந்தாலும் பரவாயில்ல, நானே உங்க வீட்டுக்கு வந்து சம்மந்தம் பேச வரேன். தூளுபா. ஒரு தடவை ஓடி போன உங்களை தேடி தேடி அலைஞ்சு தேஞ்சு போயிட்டேன் சார். மறுபடியும் திரும்பி வந்த உங்களை ஒருத்தர் 2 பேரும் நினைச்சு எக்கச்சக்கமா குழப்பி போயிட்டேன் சார். அடுத்தவங்களை குழப்பி விட்டு யாருக்கும் சந்தேகம் வராத அளவுக்கு எப்படி சார் திறமையா நடிக்கிறீங்க? எப்போ அந்த வீட்டு பொண்ணு உங்களுக்கு உதவி செய்யறதா முடிவு பண்ணிருச்சோ, நானும் உங்களுக்கு உதவி செய்யறதா முடிவு பண்ணிட்டேன் சார். சார், என் திறமை இவர்தான் சார் யூஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறாரு. நீங்களாவது என் திறமையை கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க சார். ஆஞ்சநேயர் அளவுக்கு இல்லைனாலும் ஒரு எலி அளவுக்காவது என்ன யூஸ் பண்ணிக்கங்க சார். அது என்ன எலி? ராமாயணத்துல இலங்கைக்கு எலிதான பாலம் போட்டுச்சு. அது அணில்யா? எலி இல்ல. என்ன சார் குழப்புறீங்க சார்? இந்த 2 சின்ன சின்னதா இருக்கிறதுனால நான் குழம்பி போயிட்டு சார். சாரி சார், என்ன மன்னிச்சிருங்க சார். அடுத்தது என்ன பண்ண போறீங்க அதை சொல்லுங்க. முதல்ல அந்த 3 பேர் பேர்ல இருக்க சொத்தை என் பேர்ல மாத்திக்கணும். சொந்த கம்பெனிங்கிற தைரியத்துல இத்தனை நாளும் ஃபேக்டரி பக்கமே வராத அந்த 3 பேரையும் ஃபேக்டரிக்கு வரவழைச்சு அவங்க கிட்ட இந்த டாக்குமெண்ட்ஸை போடுங்கணும். அதுக்கு நாளை காலை 10 மணிக்கு நாம ஃபேக்டரியில சந்திக்கிறோம். ரெடி, வேலையை கெடுத்து வெயில நிப்பாட்டி விட்டாங்க. இன்னைக்கு அவ்வளவுதானா? உள்ள இருந்தாலும் வெளியே இருந்தாலும் சில்லற உண்டு. அமெரிக்கால இருக்கிற நம்ம முதலாளி முதல் தடவையா ஃபேக்டரிக்கு வர்றாராம். ஓஹோ. நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வரேன். நம்மள அனுப்பிச்சிட்டேன். அவன் எதுக்காக ஃபேக்டரி வரான்னு யாராவது கேட்டீங்களா? கேட்டேனே. அங்க வாங்க, உங்களுக்கே தெரியும் சொன்னா. என்னதான் கோடீஸ்வரனா இருந்தாலும் ஒரு மனுஷன் தனக்கு எவ்வளவு சொத்து இருக்குன்னு தெரிஞ்சுக்காமலா இருப்பான்? ஃபேக்டரி பக்கம் போனீங்களா அவர் தினம் நீங்க கேப்பீங்க. நாளைக்கு போறேன் அவர் சொல்லிட்டு வந்தாரு. அப்பா, மனுஷன் ஒரு வழியா இன்னைக்கு தான் வர்றார். இப்ப விஷயம் தெரியுதா அவன் ஏன் வரான்னு? இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. இல்ல, முத எங்க கம்பெனி வந்திருக்கீங்க. உங்களுக்கு இது உங்க கம்பெனி இல்ல, என் கம்பெனி. கேரக்டர் நூறு பிடிச்ச மாதிரி மெயின்டைன் பண்றான் பாரு. உள்ள போலாமா சார்? சார், உங்களோட இந்த ஃபேக்டரியில மட்டும் 37 கோடி ரூபாய் வியாபாரம் நடக்குது சார் வருஷத்துக்கு. அப்பா, கேட்டாலே தலை சுத்துது. இனி பணத்தை பார்த்தா பொத்துல கீழே விழுந்துருவேன். கிட்டத்தட்ட 10,400 பேர் இங்க வேலை செய்றாங்க சார். இது என்ன ரப்பர் ஃபேக்டரியா? யோ, இது பேப்பர் ஃபேக்டரியா? பேப்பருக்கு ரப்பருக்கு வித்தியாசம் தெரியல உனக்கு. இப்ப என்ன நான் பெருசா தப்பா பேசிட்டேன்? பேப்பருக்கு ரப்பருக்கு ஒரு எழுத்தா வித்தியாசம். அதுவும் பர்ரு இதுவும் பர்ரு, ரெண்டுமே பர்ரு தான். ஷட் அப் சார். அந்த பக்கம் சிமெண்ட் ஃபேக்டரி சார், அந்த பக்கம் ஸ்டீல் ஃபேக்டரி, நடுவுல ரப்பர் ஃபேக்டரி சார். தூக்கி போடுற பேப்பருக்கு 10,450 பேர் அவசியம் தேவையா? மிஸ்டர் ரகுபதி, இந்த ஃபேக்டரி டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு வரீங்களா? எதுக்கு? தம்பி முதல் தடவையா வந்திருக்கிறாருல, அதெல்லாம் பார்க்க வேணா? என்ன பண்ணு? ஆசைப்படுறாருல, பார்த்துட்டு போட்டுமே.
எப்படி சார் இது? சொத்துல இவங்க பேர்ல இருக்கு. சார் உங்க அம்மா சுயநினைவு இல்லாம இருந்த பொழுது சொத்தெல்லாம் இவங்க பேருக்கு மாத்தி எழுதிக்கிட்டாங்க சார். நீங்க அப்செக்ட் பண்ணா நான் மறுபடியும் பணத்துக்கு பொருளுக்கு ஆசைப்படுறவ நான் இல்ல. எனக்கு தேவையில்ல என் அம்மா தான். அடுத்தவ பணத்துக்கு ஆசைப்படுறது, யாரோ சம்பாதிச்ச சொத்தை கொள்ளையடிக்கிற கேவலமான நாய் இல்ல. என் அம்மா சுயநினைவுக்கு வந்த உடனே இந்த பணத்தை எல்லாம் இவங்களுக்கு பிச்சையா போட்டுடுங்க. நீங்க போடுற பிச்சையை வாங்குறதுக்கு நாங்க ஒண்ணு பிச்சைக்காரங்க இல்ல. நாங்கெல்லாம் நல்லா இருக்கும் போது எங்க அப்பா உட்கார வச்சு சோறு போடுற அளவுக்கு எங்களுக்கு திறமை இருக்கு. எங்க அப்பாவும் அவங்க கூட பிறந்தவங்களும் மூட்டை தூக்கியாவது தங்களை காப்பாத்திக்குவாங்க. ஐயா உங்க சொத்து மேல எங்களுக்கு ஒண்ணு ஆசை கிடையாது. Is it? Look, எப்போ இந்த சொத்து மேல உங்களுக்கு ஆசை இல்லையோ இனிமே தேவையில்லை. கிழிச்சா மட்டும் போராது. பார்ட்டிக 3 மோசமானது. பின்னால ஒட்ட வச்சு பங்கு கேக்குங்க. கொளுத்திடுற. இப்ப அவங்க பேர்ல எழுதிக்கிட்டு தான் எரிச்சாச்சு. கிழிச்சு எரிச்சு போட்ட பத்திரத்தை மறுபடியும் உங்க பேருக்கு மாத்தி எழுத நான் ஏற்பாடு பண்றேன். எல்லா சொத்தும் உங்க கைக்கு வரும்பொழுது இந்த சொத்து உங்க கைக்கு வந்துடும் சார். அழகு, என்ன இதெல்லாம்? கொஞ்ச நாளாவே நீ வீட்டு பக்கம் வர்றதில்ல. அப்படியே வந்தாலும் 2 நிமிஷத்துக்கு மேல தங்குறது இல்ல. என்ன வேலை செய்யறேன்னு நானும் உங்க அக்காவும் கேட்கும் போதெல்லாம் நேரம் வரும்போது சொல்றேன்னு சொன்னியே, அதானா இது? யாரை ஏமாத்தி இதெல்லாம் உன் பேருக்கு எழுதுன்னு நினைக்கிறேன். என்ன வளரீங்க? யார் நீங்க? என்ன எப்ப பாத்தீங்க? எந்த அக்கா? யார் அக்கா? ஏய், என்ன யாருன்னு கேட்டிருந்தா கூட பரவாயில்ல. 25 வருஷமா உன்னை தூக்கி வளர்த்த உங்க அக்காவையா யாருன்னு கேட்டேன். நன்றி கேட்டவனே. பாய்ஸ், யாரு விசாரிங்க. வாங்க சார், வாங்க சார். கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இவர் முதல்ல வீட்டுல பார்க்கும்போது நாங்களும் அப்படிதான் சந்தேகப்பட்டோம். பம்பாய்க்கு போய் உங்க மச்சானை கூப்பிட்டு பாருங்க. அவரு வேற இவரு வேறங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். வாங்க 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 வக்கீல்கள் எல்லாம் வாங்க. இந்த நல்ல நாளுக்காகத்தான் இத்தனை வருஷமா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். என் தம்பி ரகுபதி இந்த வீட்டு வாரிசு தமிழரசனை கூப்பிட போயிருக்கான். இன்னொரு தம்பி கணபதி எங்க அக்காவை கூப்பிட போயிருக்கான். எல்லாரும் வாங்க வாங்க உட்காருங்க. முதல்ல உங்க அம்மாவை கையெழுத்து போட சொல்லுவாங்க. அப்புறம் உன்னை கையெழுத்து போட சொல்லுவாங்க. 2 பேரும் கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் சொத்தை உன்கிட்ட ஒப்படைப்பாங்க. நீ சொல்றதை செய்யற பரம்பரையா இருந்ததுன்னா எல்லா சொத்தையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு உனக்கு சேர வேண்டியதை நீ எடுத்துட்டு போ. அக்கா அம்மா அக்கா பாருங்க அக்கா, என்னால பொறுக்க முடியல. சோகமா வருதப்பா. இந்த குடும்பத்தின் அத்தனை சொத்துக்களையும் தன் மகனிடம் இந்த தேதியில் ஒப்படைக்க வேண்டும் என்று ஸ்ரீமான் கதிர்வேல் சண்முகநாதன் அவர்கள் எழுதிய உயிலில் இருக்கிறது. 25 வருஷ காலமாக இந்த குடும்பத்தின் வக்கீலாக இருக்கும் திரு பாலசுப்ரமணியம் அவர்கள் இங்குள்ள ஒவ்வொருவரையும் தினந்தோறும் கண்காணித்து அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கும் தமிழரசன்தான் உண்மையான வாரிசு என்பதை ஊர்ஜிதப்படுத்தி இருக்கிறார். அவரின் பரிந்துரையின்படியும் உயிலின்படியும் அதில் குறிப்பிட்டுள்ள சொத்துக்களை ஸ்ரீமான் கதிர்வேல் சண்முகநாதன் அவர்கள் துணைவியார் திருமதி ஜானகி அம்மாள் கையெழுத்திட தமிழரசன் அவர்கள் கையெழுத்துடனும் அரசு அதிகாரிகள் அரசு வக்கீல்கள் முன்னிலையில் இந்த சொத்துக்களை அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். இந்த கையெழுத்து வக்கீல் சார், நான் சொல்ற வரைக்கும் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்ககிட்டே இருக்கட்டும். என் பேர்ல இருக்க இந்த சொத்து எல்லாம் நான் இன்னொருத்தர் பேர்ல எழுத போறேன். வாங்க 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 வாங்க. சொல்றத செய்யற பரம்பரை நீ. வெரி குட் சார். சில பேர் சொல்லிட்டு செய்யறாங்க, சில பேர் செஞ்சிட்டு சொல்றாங்க. நாம செய்யறதும் தெரியாது, சொல்றதும் தெரியாது. எல்லாரும் எதிர்பார்க்கறதை நான் செய்ய மாட்டேன். நான் செய்ய போறது என்னன்னு யாரும் எதிர்பார்க்க விடவும் மாட்டேன்.
இந்த சொத்தை எல்லாம் நான் உங்க பேர்ல எழுதிட போறேன்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க. அதான் இல்ல. தமிழழகு, நீ பெரிய புத்திசாலி. உன்னை வளர்த்து ஆளாக்கி உங்க அக்காவுக்கும் உங்க மாமாவுக்கும் பாதி சொத்தை கொடுத்துட்டு மீதி உங்க அம்மாவோட சேர்ந்து அனுபவிக்கலான்னு பாக்குறேன் இல்ல? நீதான் உண்மையான வாரிசுன்னு எங்களுக்கும் தெரியும். தமிழ் அழகனும் நீதான், தமிழ் அரசனும் நீதான். என்னை ஏமாத்த நீ நடிச்ச, உன்னை ஏமாத்த நான் நடிச்சேன். ஆக மொத்தத்துல எல்லாரும் போட்டி போட்டு நடிச்சோம். உங்க அப்பா கதல், எங்க அப்பா நடிகவே. மரியாதையா இந்த சொத்தை எல்லாம் இப்பவே வக்கீல கூப்பிட்டு எங்க பேர்ல எழுதி கொடுத்துரு. உங்க அம்மாவை மிரட்டி உங்க அக்காவை கட்டி போட்டு உங்க மாமனை குடும்பப்படுத்தி இந்த சொத்தை எல்லாம் எங்க பேர்ல எழுதி வாங்க மாட்டோம். அதெல்லாம் பழைய ஸ்டைல். எங்களுக்கு சேராத எந்த சொத்தும் உனக்கு சேரக்கூடாது. அதனாலதான் 8 ஃபேக்டரி சேர்த்து மெயின் ஃபேக்டரியில பாம்பு வச்சிருக்கேன். வேண்டாம், நமக்கு எந்த சொத்தும் வேண்டாம். எல்லாத்தையும் உங்களுக்கு எழுதி கொடுத்துரு. நீ அங்க போகாத. இல்லம்மா, நான் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. நான் சொத்து புற அவங்க எழுதி கொடுத்தாலும் என்ன உயிரோட விட மாட்டாங்க. நான் என் உயிருக்காகவும் கோடிக்கணக்கான சொத்துக்காகவும் கவலைப்படல. என் மேல உயிரே வச்சிருக்கிற ஆயிரக்கணக்கான உழைப்பாளி கூட உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. நான் இப்ப போய்தான். என்னடா அவன் போயிட்டான்?